ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏனைக்கு பற்றினா சூப்பரான 14 வீக் டே 2 ஓட்டிங் ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் 2 விதமான ஓட்டிங் அனாலிசிஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நீங்களும் நல்லா ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நேற்று நடந்த நிகழ்வுகள் வந்து ஒரு சில விஷயங்கள் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். என்னென்னா விசித்ராவுக்கும் அர்ச்சனாவுக்கும் என்னங்க டிஃப்ரெண்ட்டு? ஏன் அர்ச்சனாவுக்கு அதிகப்படியான ஓட்ஸ் வருது, சப்போர்ட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க, ஏன் விசித்ராவுக்கு அது வரமாட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று நடந்த ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க்லேயே வந்து நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அவங்க பேசுகிற விதங்கள், இப்போ விசித்ரா பேசும்போது வன்மத்தோடு பேசுகிறதும், அர்ச்சனா எல்லாரையுமே அரவணைச்சி இவங்க விஷயங்கள் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அர்ச்சனா விசித்ராவை என்ன சொல்கிறாங்க, ஏஜ் வந்துட்டு ஜஸ்ட் நம்பர், அவங்கள மாதிரி அவங்க வயசில் நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரில, உண்மையிலேயே நீங்கள் வந்து சூப்பர் மேடம் அப்படின்றாங்க. அதே இது அர்ச்சனாவை விசித்ரா என்ன சொல்கிறாங்க, ஸோ பேட் பீப்புளாக இருந்தாலும் ஓட்டு போட்டாங்கன்னா அவங்க டைட்டில் வின்னர் ஆகிடுவாங்களா அப்படின்னு கலாய்க்கிறாங்க. அதே மாதிரி இவளுக்கு ஒரு வாட்டி வந்துட்டு ஒரு வாரம் செம்மையாக மாட்டினா உடனே அப்படி மாற்றிட்டா அப்படின்னு அதை வந்து அப்படியே நெகட்டிவாகவே பேசுகிறாங்க. இல்லைன்னா அவள் அவ்வளோதான் காலியாக இருப்பா, அவளாம் என்ன அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தால் தான் அர்ச்சனாவுக்கு வந்து அதிகப்படியான சப்போர்ட்டர்ஸும் இன்னும் விசித்ராக்கு ஏன் ஏறாமல் குறையுது அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க இல்லையா, அது காரணம் இதுதான். ப்ளஸ் அர்ச்சனா வந்துட்டு யாரோட பர்சனல் லைஃப்பில் வந்துட்டு இன்டர்ஃபியர் ஆகி தேவையில்லாமல் கேவலமாக பேசுகிறதில்ல, அந்த விஷயங்களை விசித்ரா பண்ணுறாங்க. அதுதான் பெரிய பலவீனமாக அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, பூர்ணிமா வந்து ஒரு விஷயத்தை வந்து மாயா கிட்ட ஷேர் பண்ணும்போது நம்மளுக்கு அவ்வளோ காண்டாயிடுச்சு, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொல்லியிருக்காங்க இந்த விசித்ரா? ஆக்சுவலாக நேற்று வந்து கமலஹாசன் அவர்கள் வார்னிங் கொடுத்ததுக்கப்புறமும் இந்த விசித்ரா வந்துட்டு நம்ம தினேஷ் அவ்வளோ கேவலமாக பேசியிருப்பாங்க. அப்போது பூர்ணிமா கேட்டிருப்பாங்க, இதே மாதிரி நீங்கள் பேசுகிற மாதிரி தினேஷ் வந்து உங்கள் ஹஸ்பண்டையோ உங்கள் சன்னையோ பேசுனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பேசக்கூடாது, தப்பு. அப்போ அதே மாதிரி தான் அவரும் நீங்கள் பண்ணுறது அப்போ தப்பு தானேன்னு சொன்னதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, என் லைஃப் முடியலை, அவர் லைஃப் தான் முடிஞ்சிருச்சாவான். இவங்களுக்கு 50+ ஆக போது, இன்னும் 3 குழந்தைங்க இருக்காங்க, இவங்களோட லைஃப் பாதி முடிஞ்சு போச்சு. அவருக்கு டைவர்ஸ் ஆகிற நிலமையில் இருக்குது, பாவம். அவர் ரொம்ப இதில் இருக்கார், அவரோட லைஃப் முடிஞ்சிச்சான், இந்த அம்மாவோட லைஃப் இன்னும் ஓடிட்டுருக்கான். எவ்வளோ வன்மமான பேச்சு பாருங்கள். இவங்களுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள சொல்லலாம். இவங்க யார் டிசைட் பண்ணுறதுக்கு அடுத்தவங்க லைஃப்பை வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறதுக்கு? இதெல்லாம் சொல்கிறதுக்கு வெக்கமா இல்லையா? இதை சொல்கிறவங்களும் வெக்கப்படணும், இதை சொல்கிறத கேட்டுட்டு முட்டு கொடுக்குறாங்க பாருங்கள், அவங்க ரொம்ப கேவலமாக வெக்கப்படணும். என்னத்தான் சொல்கிறது, காண்டாகி போச்சு. அதை பற்றி சொல்லுங்கள். மூணாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நாமினேஷன் கொஞ்சம் த்ரில்லிங்காக போச்சு. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி ஃபுல்லாக எந்த கண்டென்ட்டும் கிடையாது. அதனால் ஒரு கண்டென்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு குத்துச்சண்டை மேடையுமே ஒரு ரெடி பண்ணி, இங்கே வந்து நீங்கள் பேரை வந்துட்டு இது பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்கவுங்க அந்த பேரை தேர்ந்தெடுத்து இந்த நாமினேஷன் விஷயங்கள்லாம் வரும். அப்படி பார்த்தா கடைசியில் இது 14வது வாரம் எல்லாமே நாமினேட் செய்யப்படுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் இந்த வாரம் முழுக்க யாருக்கு நீங்கள் ஓட்டு போட்டு உங்கள் ஆளை வந்து கொண்டு வர போகிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னையே கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நான் இந்த சீசனில் யாருக்குமே ஓட்டு போட்டது கிடையாது. போன சீசன்லேயும் நான் ஓட்டு பண்ணதே கிடையாது. சீசன் 4ல் 6க்கு ஓட் பண்ணதோடு சரி. ஸோ இந்த வாட்டி வந்துட்டு அர்ச்சனாவுக்கு ஓட்டு போடலாம்னு யோசித்து வச்சுருக்கேன். ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். வாங்க அந்த அனலைசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அனலைசிஸ் ஒன்றில் யார் டாப்பில் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா அர்ச்சனா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 57,444 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 44.06. ஸோ மாசான ஓட்டு இப்போ மட்டும் கிடையாதுங்க, ஒரு வாரமும் இவங்களுக்கு எப்படி தான் வந்துட்டு இவ்வளவு ஆதரவு, மக்களோட ஆதரவு கூடிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பொறாமப்படுறாங்க. எப்படி என்னாச்சுன்னு ஒரு பக்கம் பூர்ணிமா அலசுறாங்க, விசித்ரா யோசிக்கிறாங்க எப்படி இந்த பொண்ணுக்குன்னு. காரணம், இந்த பொண்ணுக்கு சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் தான் யார், தான் பேசுகிற பேச்சு எப்படின்றத ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. மற்றவங்கள மாதிரி வள கொலை கிடையாது, அதே மாதிரி வன்மம் பிடித்த பேச்சை வந்து பேசுகிறது கிடையாது. எல்லாருக்கிட்டையும் இணக்கமான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போகணும், எல்லாருக்கிட்டையும் பேசணும், எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணுன்ற மாதிரியே போகிறாங்க. அதனால் நிறைய பேருக்கு பிடிச்சி போச்சு. நேற்று காலையிலாம் பற்றி அந்த மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க்கில் அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க, ஒருத்தர் விஷயங்களை அழகாக புட்டு வைக்கிறாங்க. எவ்வளவோ நெகட்டிவ் விஷயங்கள் நம்மளுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அந்த நேரத்தில் அவங்க மனசை புண்படுத்துகிற மாதிரி எதுக்கு பேசிக்கிட்டு, புத்தாண்டு அதுவுமா அவங்க சந்தோஷப்படுற மாதிரி இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. அதுதான் நல்ல மனசுத்தனம். அதை விட்டுட்டு இதுதான் சான்ஸு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் சொல்லும்போது வன்மத்தை கக்கிறதுக்கு பேர் தான் கேவலம். அதனால தான் ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஓட்ஸு கம்மியாகுது, இந்த மாதிரி அர்ச்சனாவுக்கு ஓட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் இன்றைக்கி அர்ச்சனா சிரிக்கிறேன்ற பேரில் ஒரு விளையாட்டு பண்ணாங்க பாருங்கள், நிறைய பேர் செம்ம டென்ஷன் ஆகிருப்பீங்க. யாரெல்லாம் டென்ஷன் ஆனீங்கன்றதை சொல்லுங்கள். திடீர்னு அர்ச்சனா வந்துட்டு ரவீனாவாக மாறிட்டாங்க. 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மணி. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 23,316 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 17.88. ஸோ மணி இந்த சீசன் 7ல் வரப்போகிற பணப்போட்டியை வந்துட்டு எடுத்தாருன்னா செம மாசாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவர் இந்த கேமில் எல்லாமே பயங்கர மாசாக கொடுத்துருக்காரு. ஃபிசிக்கல் டாஸ்க் அப்படின்னா கண்டிப்பாக மணி தான். அதே மாதிரி ஓட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அர்ச்சனாவுக்கு
ஓட்ஸ் அதிகப்படியாக இருக்கிறதுனால பிபி செவனோட டைட்டில் வினராக அர்ச்சனா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் ஆச்சு பெண் வந்துட்டு இந்த ஷீல்டை வாங்கினது. ஸோ அது வந்து இந்த வாட்டி நடக்கிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்கிற ஒரு காரணத்தினால மணி வந்து அந்த சூட்கேஸ் எடுத்துகிட்டு போனால் இந்த புள்ளிகாங்லேருந்து வெளியில் போகிறவங்களுக்கு ஒரு வெண்கல கிண்ணம் கூட கிடைக்கக்கூடாதுன்றது என்னோடய கருத்து. அதுலேயும் குறிப்பாக மாயா, பூர்ணிமா, விஜயவர்மா இவங்க 3 பேருக்கு எதுவுமே கிடைக்கக்கூடாது அப்படின்றது என்னோடய கருத்து. என்ன நடக்க போது தெரியல. ஆனால் கொஞ்சம் உஷாராக இருக்கார். ஏன்னா தினேஷ் கேட்கும்போது நான் சூழ்நிலை வச்சு தான் டிசைட் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நீங்கள் சொல்லுங்கள், மணி இந்த கேஷ் எடுக்கணுமா வேண்டாமா? 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தினேஷ். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 20,655 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.84. ஸோ தினேஷோட கேம் அப்படி சீராக தான் போயிட்டுருக்கு. இப்போல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பேசிகிட்டு இருக்காப்புல விசித்திரா பற்றி நினைக்கலாம். அதே மாதிரி செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கார். மைண்ட் கேம் விளாட்றாரு. எல்லாருக்கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்து நீ என்ன இந்த பணப்பீட்டு எடுக்க போறியா இல்லையா அப்படின்ற விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறப்பல இங்கேயும் கேட்குறாரு, அந்த பக்கம் கேட்குறாரு. அதேமாதிரி மாயா வந்து தினேஷ் கிட்ட சொல்லியிருக்காங்க விசித்திரா மேம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அர்ச்சனா பற்றி பூர்ணிமா கிட்ட விசித்திரா பேசும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ ஓட்டு அவளுக்கு அதிகமாக இருக்குன்னா அப்போ நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து எப்படி சீசன் 7ஓட டைட்டில் வின்னராக வரமாட்டோம், போகும்போது வெறுங்கையோடு போகிறதுக்கு பதில் காசு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சாங்களான்னு தெரியல. ஸோ அந்த விஷயங்கள்லாம் தினேஷ் கிட்ட சொன்னாங்க. பட் என்னோட கருத்து என்னென்னா தினேஷ் அந்த பணப்பீட்டு எடுத்தால் இன்னும் மாசாக இருக்குன்றது என்னோடய கருத்து. ஏன்னா தினேஷ் எப்படியோ வந்துட்டு சீசன் 7ஓட டைட்டில் வின்னராக வரதுக்கு வாய்ப்புகள் ஒரு 40% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மீதி 60% அர்ச்சனா பக்கம் தான் சாஞ்சிட்ருக்கு. அப்படின்னும்போது போகும்போது இவருக்கு மேலாம் நிறைய பிளாக் மார்க்லாம் கிடையாது. இவர் அந்த பணப்பீடு எடுத்தால் இன்னும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து அதுவும் வந்துட்டு ஒரு சீசன் 7 டைட்டில் வின்னருக்கு ஒரு ஈக்குவலான ஒரு இது தான். ஏன்னா 2 பேருக்கு தான் காசு. அப்படிங்கும்போது தினேஷ் எடுத்தால் கூட எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். என்ன நடக்கப்போ தெரியல. 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விசித்ரா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 12,849 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.86. ஸோ விசித்ராவை பற்றி நான் வந்து ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் பேசியாச்சு. ஸோ இவ்வளோ வயசாச்சே தவிர அவங்களுக்கு என்ன திங்க் பண்ணுறோம், என்ன நம்ம பேசுகிறோம், இந்த மாதிரி நம்ம பேசலாமா, இதெல்லாம் பேசக்கூடாதா? அதே மாதிரி இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஐட்டம் சாங் அன்றைக்கி கொடுத்துட்டாங்களா அதுக்கு ஃபீல் பண்ணி டென்ஷன் ஆகிட்டு அது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு காண்டா வராங்க. ஆனால் டைம் கிடைக்கும்போது இன்றைக்கி பூர்ணிமாக்கும் மாயாக்கும் வந்துட்டு அந்த ஐட்டம் சாங் அந்த டான்ஸ் பண்ணுற எமோஷன்ஸ் அந்த ஒரு மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா உதட்ட கடிக்கிறது, முத்தம் கொடுக்குற மாதிரி லிப்ஸை மாற்றுறது, கண் அடிக்கிறது, இதை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஐட்டம் சாங் பிடிக்காது. இதை நம்ம நம்பணும். எல்லாமே ஃபேக்குங்க, நடிப்புங்க, அவ்வளோதான். விசித்ரா கிட்ட ஒரு குட் குவாலிட்டி கூட நம்ம இந்த சீசன் 7 பார்க்கவே இல்லை. சரிங்களா? அதுக்கப்புறம் வனிதா அழகாக ஒரு விஷயத்த சொல்லி கிழிக்கிறாங்க விசித்ராவை. விசித்ரா என்னோடய ஃப்ரெண்டு தான். ஒரு நல்ல ஹஸ்பண்டுக்கு இருக்கிற தகுதி இந்த தினேஷ் கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, இவங்க என்ன அவர் கூட போய் குடும்பம் நடத்த போகிறாங்களான்னு கேட்குறாங்க. இதுக்கு மேலே ஒரு கேவலமான கொஸ்டின் யாராலும் கேட்கவே முடியாது. ஏன்னா எல்லாருமே அந்த கருத்து தான் தெரிவிக்கிறாங்க. விசித்ராவுக்கு தினேஷை பிடிக்கல, சரி ஓகே, ஏன் தினேஷை பற்றி பேசுகிறாங்க, அதுதான் விஷயம். ஒரு சில பேருக்கு பிடிக்கும், அவங்க நம்ம பிடிச்ச மாதிரி இல்லை, அதனால் கான்லேயே கற்றுவாங்க பாருங்க. அந்த மாதிரி இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இது தேவையா? அந்த ஒரு கோபி சுதாகர் சொல்லுவாங்களே, இது நம்மளுக்கு தேவையா, காலம் போன காலத்தில் இது தேவையா கோபின்ற மாதிரி கலாய்ப்பார் ஒரு டைலாக். அந்த மாதிரி இருக்குது. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 பசங்க இருக்காங்க. இவங்க சொல்கிறாங்க எனக்கு இன்னும் வாழ்க்கை இருக்குது, தினேஷோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. என்ன வாய் பாருங்க. ஆண்டவா, கமல்ஹாசன் சொல்லி நீங்கள் கமலுக்கே டஃப் கொடுக்குறீங்கன்னா இந்த வாட்டி இந்த விஷயங்களை சொல்லி இந்த அம்மாவுக்கு எதுவுமே கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டாக ரெட் கார்டு 2-3 ரெட் கார்டை கொடுத்து அமுச்சு விட்றணும். 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஜயவர்மா. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 5,503 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.22. இன்றைக்கி வந்து ஸ்மால் பாஸ் வீடு அது வந்து யார் யார் போக போகிறீங்கன்னு கேட்கும்போது 3 ஆண் மகன்கள் எந்திரிச்சு போய் நின்ட்டாங்க. அப்புறம் வேறு யாராவது பெண் வரீங்களா அப்பான்னு கேட்டு அப்படி திரும்புறாரு. விஜயவர்மா டப்புன்னு வந்துட்டாப்புல, நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சரி 4 ஆண்கள் இந்த பக்கம் இருக்கீங்க, 4 பெண்கள் அந்த பக்கம் இருக்கீங்க, இந்த வாரம் யார் என்டர்டெயின்மெண்ட் செமையாக பண்ணுறீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணார். நானும் பார்க்குறேன் விஜயவர்மா சரி ஓகே ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு பிரிஞ்சிட்டாப்புல வந்து பசங்க கூட பேசுவார்னா அவர் பேசுறது பூராமே பொண்ணுங்க கூட மட்டும் தான். எப்படி சரவண வைக்கிற முன்னாடி வந்துட்டு பேசிகிட்டு இருந்தாரோ அதே மாதிரி இப்போ வந்துட்டு ஃபுல்லாக மாயா கூட பேசுறது, மாயா கூட கடலை போடுறது, பூர்ணிமா கிட்ட பேசுறது, என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. விஜயவர்மா எப்படி ஒரு பெரிய சான்ஸுக்கு வந்து கிடச்சிருக்கு. என்னத்தை சொல்கிறது, பேர் நசுங்கி போன சொம்புன்னு வச்சா கூட இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக திங்க் பண்ணுங்கள், நல்ல ஒரு சொம்புக்கு பதில் வேறு ஏதாவது வைங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்பார் போல இருக்குது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மாயா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 5,494 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.21. ஸோ மாயாவோட கேம் உங்களுக்கே தெரியும். மாயாவே வந்து பூர்ணிமா கிட்ட நைஸாக சொல்கிறாங்க. ஆக்சுவலாக மாயா எப்படின்னா இந்த பணப்பெட்டி இவங்க எடுக்க போகிறாங்க, அவங்க எடுக்க போகிறாங்க, பொருளை கிளப்பி விட்டு கடைசியில் இவங்க தான் எனக்கு எடுத்துகிட்டு போக போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும்
நம்மளோட கேமுக்கு நம்ம எப்படியோ எஸ்கேப் ஆகி வந்திருக்கோம். அதில் போகும்போது காசு இல்லாமல் போனால் நல்லா இருக்காது அப்படின்ற விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் பூர்ணிமா கிட்ட சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, ஒரு 10 லட்சத்துக்கு மேலே வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் எடுத்துருவேன்ட்டாங்க. 10 லட்சம் தான் அவங்களுடைய மார்ஜின். ஸோ 10 லட்சம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி மணி எடுக்க போனார்னா கண்டிப்பாக மாயா விட மாட்டாங்க, பூர்ணிமா விட மாட்டாங்க. ஸோ சப்போஸ் 3 பேரும் அந்த பணப்பெட்டிக்கு போட்டி போட்டாங்கன்னா, முன்னாடி இந்த அல்டிமேட் சீசனில் வந்து வச்சுருப்பாங்க ஒரு போட்டி மாதிரி, அந்த மாதிரி வைப்பாங்க. அதில் வந்துட்டு 3 பேரும் உள்ளே மோதுனாங்கன்னா செம்ம மாசாக இருக்கும். ஆனால் மாயா வந்து செம்ம டஃப்பான ஒரு பிளேயர், என்ன பண்ண போகிறாங்க தெரியல. ஆக மொத்தத்தில் மாயாவுக்கும் வந்துட்டு இந்த பணப்பெட்டி எடுக்கிற ஐடியா இருக்குன்றது பூர்ணிமா கிட்ட சொல்லும்போது நம்மளுக்கு கிளியர் கட்டாக தெரியுது. பார்க்கலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், மாயா அந்த பணப்பெட்டி எடுக்கணுமா வேண்டாமான்னு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பூர்ணிமா இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 5117 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் வேணால் 3.92. ஸோ பூர்ணிமா வந்துட்டு காலையில் வந்து அந்த மார்னிங் ஆக்டிவிட்டி அதில் சொல்கிறாங்க, நான் இப்போ எல்லாத்துக்குமே தயாராகிட்டேன். ஏன்னா இந்த வீட்டில் எப்படி வெளியே போய் தலையை காட்ட போகிறோன்னு தெரியல. ஏன்னா வந்தவங்க எல்லாருமே சொல்லி பயமுற்றி விட்டாங்க, நம்ம பண்ண வேலைக்கு ஹேட்டர்ஸ் எக்கச்சக்கமாக வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ வெளியில் நடக்கிற விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை நம்மளுக்கு பிக் பாஸ் வந்து ஷோ பண்ணலாம், அது வேறு விஷயம் வச்சுக்கிங்களேன். ஸோ இப்போ நான் வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஸோ நான் வெளியே போனால் நம்ம பண்ணதுக்கு தானே அவங்க திட்ட போகிறாங்க, நான் வாங்கிக்கிறது ரெடியாக இருக்கேன்ட்டாங்க. ஸோ அவங்களே வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம பண்ணது தப்புன்னு. இவ்வளோ பண்ணவங்க தப்புன்னு அக்செப்ட் பண்ணாலும் கடைசி வரைக்கும் அதில் குற்றம் சாட்டப்பட்டு வெளியே போனால் பிரதீப் மட்டும் இங்கே வந்து இது இல்லை. அதே மாதிரி நிறைய பேர் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்கன்னா, லாஸ்ட் அந்த ஃபினாலே டைமில் வந்துட்டு அந்த டைட்டில் கொடுக்கும்போது பிரதீப்பை வந்து கூப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 99% கூப்பிட்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கூப்பிட்ற ஆட்களாக இருந்தால் இந்நேரம் வைல்ட் கார்டு என்ட்ரியாக உள்ளே வந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் ரெட் கார்டு வாங்கிட்டு போனவங்க இது வரைக்கும் திரும்பி ரிட்டர்ன் வந்ததில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் கமலஹாசன் இருக்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு நம்ம பிரதீப்பை கூப்பிடவும் மாட்டாங்கன்ற மாதிரி தான் தோணுது. ஸோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, பார்க்கலாம். பிபி ஜோடிகள் அந்த ஒரு வரும் பாருங்கள், அதாவது பிக் பாஸ் கொண்டாட்டம் வரும் பாருங்கள், அதில் மேபி பிரதீப் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். பட் இதில் வரமாட்டாங்க, ஏன்னா அதில் வந்து கமலஹாசன் வரமாட்டார் இல்லையா, அதனால் சொல்கிறேன். ஸோ இவங்க எல்லோரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா 1,30,378 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் யார் வெளியேற வேண்டும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக டபுள் விஷயம் இன்றைக்கி இருக்கும். இந்த வாரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு பணப்பெட்டி. ஸோ 3 பேர் போயிட்டாங்கன்னா மீதி 5 பேர் கரெக்டாக ஃபினாலே வரதுக்கு கரெக்டாக இருக்கும். சரி பார்க்கலாம். நீங்கள் இந்த வாரம் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க, யார் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருந்துச்சுன்னா வெளியே போகணும் ஜோடியாக, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.